மை டியர் பரோட்டா லவர்ஸ், நீங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, கிளி பரோட்டா, இலை பரோட்டா கூட சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த ஒரு பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்ட் ஆயிருவீங்க. ஏமன்ல ஒரிஜினேட் ஆகி சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லி தமிழ்நாட்டில் கீழக்கரை வரைக்கும் ஃபேமஸாக இருக்க முர்த்தபாவை தான் இன்னைக்கு நம்ம அம்மா ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாதிரி சிக்கன், வெங்காயம், புதினா, முட்டை, கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படியே கேஸ் ஆன் பண்ணி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதுக்காக நம்ம மிஸ்டர் கோல்டோட கடல் எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஐயா மிஸ்டர் கோல்டு, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, கமிங் டு த சமையல். என்ன கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிங் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வதக்கிங் பண்ண வெங்காயத்தில் மங்களகரமாக மஞ்சள் தூளை போட்டுட்டு அப்புறம் நைஸாக காரசாரமாக இருக்கிறதுக்காக கரம் மசாலாவை போடுங்க. ரெண்டுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐயா சக்தி மசாலா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சைஸாக பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் நல்ல மனமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம டேஸ்டி சிக்கன் மசாலாவை மேலே இருந்து மலைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு அப்புறம் இது கூட நம்ம புதினா நண்பரை சேர்த்து இந்த கலவையை நல்லா கிருட்டுன்னு கலக்கி வைங்க. போட்டு தலைவன் உள்ள இறக்கி தட்டாலடியாக ஒரு அடியை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்சிங்கை போட்டு விடுங்க. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க முர்த்தபா ட்ரை பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எங்க ட்ரை பண்ணீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தயிருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஆர் வந்து தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இல்ல எனக்கு தயிர், தக்காளி, லெமன் சொல்லி எதுவுமே தேவை கிடையாது, புளிப்பு அவ்வளவா சாப்பிட மாட்டேனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த மிக்சிங்கை வந்து அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் அளவாவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காலங்காத்தால கும்பி பாகத்தால கொந்தளிச்சிருவீங்க சொல்லிட்டேன். அப்படி பேசிக்கிட்டேவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டைக்கோசையும் கேரட்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நேரம் வதக்கிங் பண்ணுங்க. வதக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஒண்ணு கண்ணு வச்சிருந்த அந்த முட்டையை ஃபைனலா உடச்சு ஊத்தி கொஞ்ச நேரம் அதை அப்படி மிக்சிங்கை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிருட்டுன்னு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம முர்த்தபாக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். இதுதான் மெயினான மேட்ரு. சரி தம்பி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த கட்டமா இருக்க அந்த டோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா முர்த்தபா மைதா மாவுல போடுவாங்க. நம்ம ஹெல்தி குட்டான்னு சொல்லிட்டு கோதுமை மாவுல போடுறோம். முர்த்தபால சிக்கன், முட்டை, வெஜ்ஜீஸ்லாம் போடுறதுனால புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ்னு எல்லாமே கிடைச்சிரும். நீங்க மட்டும் இல்லாம உங்க பசங்களும் வந்து நல்லா தைரியமாவே சாப்பிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. முர்த்தபா நீங்க கோதுமை மாவுல போடுறீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் தின்னா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வெளியே சாப்பிடுறதுக்கு கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள அந்த சிக்கன், எக், வெஜ்ஜீஸ்லாம் சேர்ந்து ஜூஸியா செம்மையா இருக்கும் சாப்பிடுறதுக்கேவும். அதே மாதிரி நீங்க மைதா மாவுல போடுறீங்க அப்படின்னா புரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் தின்னா போட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ள வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபைனலா தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க 4 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூடான சுவையான முர்த்தபா ரெடி. முர்த்தபா அப்படிங்கிற வார்த்தை முத்தபக் அப்படிங்கிற அரபி வார்த்தையிலிருந்து வந்தது. இதுக்கு ஃபோல்டட் அல்லது மடிச்சிருக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். இது இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இதுக்கு சால்னா, குருமா, குழம்புன்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை, நீங்க அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.